ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரோ சேனல். சில நேரங்கள்லாம் குழம்பு கூட்டுன்னு தனித்தனியாக செய்கிறதுக்கு டைமே இருக்காதுங்க. அந்த நேரத்தில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இது சாதத்தோடு மட்டும் இல்லை, சப்பாத்தி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். இதை செய்கிறதும் ரொம்ப ஈஸி தாங்க. வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ மிக்சி ஜாரில் ஒரு பல்லாரியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. மீடியம் சைஸ் பல்லாரியாக எடுத்துக்கோங்க. சும்மா ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். கூடவே 10 பல் பூண்டையும் உரித்து சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சியையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இதோடவே வறுத்த நிலக்கடலையில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால மிளகாய்த்தூள் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இதோடவே அரை டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா புளிக்காத தயிராக 2 டேபிள் ஸ்பூன் தயிரும் இதோடவே சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு கையளவுக்கு மல்லி இலையையும் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். இதோடவே தேவையான உப்பும் சேர்த்துட்டு இதை கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. இதோட தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம சேர்த்த பல்லாரியில் இருக்கிற தண்ணியே இதுக்கு போதும். மிக்சிக்கு பதிலாக அம்மி இல்லாட்டி இடிக்கல்ல கூட இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு இதை கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை விட நல்லா மையாக அரைச்சிடக்கூடாது. இப்போ அரைச்சி எடுத்ததை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதோட அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடணுங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ எண்ணெய் சூடாகவே தான் இருக்கும். இப்போ இந்த சூடான எண்ணெயை நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவோடு சேர்த்துக்கலாம். எண்ணெயை சேர்த்ததும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இது இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எதோட வேணாலும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.